Welcome to AutoCAD tutorial number 161. Align dimension constraint பத்தி பார்க்கலாம். ஓகே, இந்த ஆப்ஷன் வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணும்போது ஹரிசாண்டல் ஆர் வெர்டிகல் இந்த ரெண்டு டைரெக்ஷன்ல இல்லைன்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது சம் ஆங்கிளில் இருக்கும்போது இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கமாண்டில் DCALIGEND அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. அப்படி இல்லைனா டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின்ட் டூலில் ஸோ இந்த ஃபஸ்ட்டு சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். சேம் சிம்பிள் ரிப்பன்லேயும் இருக்குது. ஸோ இந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை மெனு பாரில் பேராமெட்ரிக்கில் போய்ட்டு டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயினில் போய்ட்டு அலைன்டு அப்படின்ட்டு கொடுத்துருங்க. ஓகே, டிசி அலைன் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணுறது. இந்த பாயிண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஜெக்ட்டுக்காகவும் இருக்கலாம், இல்லை ரெண்டு ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த ரெக்டாங்குலரில் இந்த கார்னரும் இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ நம்ம ட்ராக் பண்ணும்போதே தெரியுது ஹைலைட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட் வந்தது நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும். சேம் டைம் இந்த சைடு வந்ததும் ஸோ ஹைலைட் ஆனதும் கிளிக் பண்ணிடணும். ஸோ நமக்கு வந்து அடுத்தது வந்து டைமென்ஷன் லைன் லொக்கேஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். நார்மல் டைமென்ஷன் மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், டைமென்ஷனல் லொக்கேஷன் சேம் தான் இங்கேயும். ஸோ இதில் எடிட் பண்ணிட்டு இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 6 கொடுத்தோன்னா இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து 6 வந்து சேஞ்சஸ் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னும் போது ஒன்றும் இல்லை, ஒரே ஆப்ஜெக்ட்லேயே இது வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஆர் பாலிலைன் ஆர் ஆர்க்கு இந்த 3 ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதில் ஆப்ஜெக்டில் கொடுத்துட்டு டேரெக்டாக ஆப்ஜெக்டை வந்து கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டிசைட் பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இது தான், செகண்ட் பாயிண்ட் இது தான் அப்படின்ட்டு நம்ம டேரெக்டாக வந்து டைமென்ஷன் லைன் லொக்கேஷன் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணால் போதும். ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் என்டர் பண்ணிட்டு என்டர் கொடுத்தா முடியுது. ஓகே, 8 கொடுத்தேன், 8 வந்து சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் மூவ் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்த ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். டிசி அலைன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லைன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டேன், அடுத்தது வந்து லைனை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ லைன் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் வந்து நமக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணுமோ அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 5ன்னு கொடுத்தோன்னா 5 டிஸ்டன்ஸை நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, இதையும் மூவ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். டிசி அலைன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த 2 லைனும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் இருக்குது. சேம் ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ட், பேரலல் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தோம் நம்ம, அதே போல் தான் இதுவும் வரும். ஸோ டிசி அலைன் போயிட்டு 2 லைன்ஸ்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு லைன் அண்ட் செகண்ட் லைனை கிளிக் பண்ணிவிட்டு டைமென்ஷன் லைன் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிடுங்க. இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். எக்ஸாம்பிள் 10 கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து பேரலாக நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். சேம் டைம் இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆகவும் இருக்குது நமக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.